வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஐயா மாரண பூஜை எப்படி செய்கிறது, நீங்கள் ஒரு டைமு செஞ்சு அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதற்காகவே நான் அந்த வீடியோ எடுத்தேன். மாரண பூஜை செய்கிற மாதிரியாக இருந்தால் அமாவாசை 11 மணிக்கு இந்த பூஜை பண்ணுங்கள். அமாவாசை இரவு 11 மணிக்கு மயானத்துக்கு சென்று தெற்கு முகமாக பார்த்து ஒரு கருப்பு துணி விரித்து அதன் மீது உங்களுடைய எதிரி ஆணோ அல்லது பெண்ணோ, ஆண் இருந்தால் ஆண் பாவை செய்யுங்க, பெண்ணாக இருந்தால் பெண் பாவை செய்யுங்க. செய்து ஒரு செப்பு தகட்டில் காட்டேரி சக்கரம் வரைங்க. அதற்கும் கீழே அவங்களுடைய பேர் போட்டு மாறணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அதே சக்கரத்தை பூமியில் வரைந்து அதன் மீது அந்த கருப்பு துணி வச்சுக்கிற பாவை எடுத்து வைங்க. காதோல கருகுமணி அனைத்தும் வைங்க. சகல படையிலும் வைங்க. அவுள் பொறி கடலை, வெத்தலை பாக்கு சகல படையிலும் வைத்து அந்த பாவைக்கு நீங்கள் கருமை தடவணும். பாவைக்கும் தடவுங்க, அந்த சக்கரத்துக்கும் தடவுங்க. எதிரியோட ஃபோட்டோ அல்லது அவனோட துணி, முடி, ஏதோ ஒரு பொருள் அந்த பாவையின் மீது வைங்க. 32 குண்டூசி எடுத்துக்கோங்க அல்லது காராமுள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 9 விளக்கு தெற்கு முகமாக பார்த்து வேப்பெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி போட்டு ஏற்றுங்க. 9 விளக்கு ஏற்றிய பிறகு 9 எலுமிச்சம்பழம் அறுத்து பலி கொடுங்க. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, ஆட்டு ரத்தம் அனைத்தும் வாங்கிட்டு வாங்க. ஆட்டு ரத்தத்தில் சாப்பாடு பிசைஞ்சு 3 உருண்டை பிடிச்சி வைங்க. கருப்பு கோழின்னு வாங்கிக்கோங்க. சகல படையிலும் வைத்து நீங்கள் பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு குலதெய்வம் ஏதோ அதை வணங்கிய பின்பு ஓம் மவ்வும் ஷவ்வும் ரத்தகாளி பத்திரகாளி வா வா, இன்னார் மகன் இன்னார், கொல்லு கொல்லு ஜாடு ஜாடு முடுக்கு முடுக்கு, அவனை விடாதே முன்னு முன்னு மடக்கு, அவனோட உதிர்த்த ஊத்து அப்படின்னு 1008 ஜபித்த பிறகு அந்த குண்டூசியை எடுத்து கருமையில் தடவி கை கால் ஸ்தம்பனமாகி மாரணமாகணும் அப்படின்னு சொல்லி குத்துங்க. ஒவ்வொரு ஊசியை குத்துங்க. கை, கால், வாய் அனைத்து பகுதியிலும் குத்துங்க. குத்திய பிறகு அந்த சாப்பாடு வச்சுக்கிட்டீங்க இல்லையா, அந்த சாப்பாடை எடுத்து வானத்தை பார்த்து அடிங்க. வாடி காட்டி எறி, இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு நீ எவ்வளோ முடிச்சு கொடுத்துட்டு வா, போய் வா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அந்த பாவையை மயானத்துக்கு கொண்டு போய் புதைச்சிடுங்க. அவ்வளவுதான். யாராவது அவங்களுக்கு உடனே மாரணம் ஏற்படும். செஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணிக்கலுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நன்றிங்க.